பாதவி விருப்பப்பட்ட மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோமா? பழைய முத்துப்பாண்டியாக இருக்கிறானா இல்லை நார்மல் ஆகிட்டானா அப்படின்றது ஒரு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஏதோ ஜாலியாக பண்ண எடுக்கிறதாகவும் சத்தம் போடுறதாகவும் இருக்கும். இது உயிர் போய் வர ஒரு கடைசி நிமிடங்கள். நீ வந்திருந்தாண்டே உனக்கு ஒரு நல்ல அனுபவம் ஒன்று கிடைச்சிருக்குமா? நல்ல காலம் மறுபிறவி என்று தான் சொல்லணும். இங்க மறுபிறவி. தன்னை இழந்த கைகள் தேக சுகத்தில் கவனம். வாங்க அங்க போவோம். சூப்பர் 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 சூப்பர். இல்லை என்னென்னு போய்கொண்டு இருக்கு. சரியா? இதுதான் தாய் ஃபுட். இது ஒவ்வொரு தாய்லாந்துல இருக்கிற ஒவ்வொரு கட்டிடமா அந்த ஃபேமஸான கட்டிடங்களை உள்ள கட்டி வச்சிருக்காங்க. சாமி 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 சொல்ல இல்ல அரிச்சுக்குட்டிய பிடிங்கடா சாமி. என் இனிய உறவுகள் அனைவருக்குமே அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் ஒரு இடத்தை பார்க்க வந்திருக்கிறோம். தாய்லாண்டில் ஒரு முக்கியமான இடம்னு சொல்லி எங்களுடைய எக்மன் என்று சொல்லக்கூடிய அண்ணா கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். அப்போ இன்றைய நாள் தான் இறுதி நாளாக இருக்குது. 7 நாள் பயணம். இந்த 7 நாள் பயணத்தில் இன்றைக்கு இதை பார்த்துட்டு அப்படியே ஒரு 4 மணிக்கு, எத்தனை மணிக்கு நாங்கள் போனோம்? 2 மணிக்கு வலிக்கிட்டோம். 2 மணிக்கு வலிக்கிட்டு அப்படியே அங்கே ஏர்போர்ட் போய் நாட்டுக்கு போவோம். எங்கட நாட்டுக்கு வலிக்கிடுவோம் என்ற ஒரு நிலப்பாட்டுக்கு வந்துட்டோம். என்ன மாதிரி வலிக்கலாமா நிற்கலாமா அது நீங்கள் எடுக்கிற முடிவு. விசா இருக்கு. இப்போ நாங்கள் நாட்டுக்கு பின்னேரம் வலிக்கிறோம். வலிக்கிறதுக்கு முதல் ஒரு முக்கியமான ஒரு அழகான இடத்த கொண்டு காட்டுறது. இனி பிறகு எதிர்காலத்தில் வரைக்குள்ள வேறு இடத்த பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சிருக்கிறோம். அப்போ பாதுவியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இயலாமல் இருக்கிறாள். காரணம் என்னென்னு கேட்டால் வாகனத்தில் வரைக்குள்ள சத்தியை எடுத்துட்டா. அதே மாதிரி நித்திரையும் கொண்டுட்டாங்களா. அந்த கொஞ்சம் தூர வரைக்குள்ள நானும் நித்திரை கொண்டுட்டேன். எழும்புங்களேன் பாதவி. என்ன மாதிரி இயலாமல் இருக்கா? இப்போ நாங்கள் சுற்றி பார்க்க விருப்பம் இல்லையா? இதுக்கு பாதவிக்கு இது ஏதாவது ஒன்று பிரியோசனமாக காட்டணுமென்று தானே வந்தனாங்க. இப்போ நாங்கள் அப்படி ஒருக்கா சுற்றி பார்க்க போகிறோம். இதுதான் அதோட உள்ளுக்கு வரைக்குள்ள இருக்கிற இடம். இப்போ முன்னுக்கு வந்துட்டோம்னு சொன்னால் பார்க்க இப்படி தான் இருக்கும். இதுதான் இந்த பார்க்கட பேர். இங்கே நிறைய விஷயம் உள்ளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்றத தான் நாங்கள் போய் பார்க்க போகிறோம். இதுதான் எப்படி இருக்கு இடம் எப்படி இருக்குன்னு சொல்ல. எப்படி இருக்கு இடம்? இன்னும் உள்ளுக்கு போய் பார்க்கவே இல்லையே. நாங்க இனிதான் பார்க்க போறோம். படிக்க பார்த்து சூப்பரா இருக்கு. தாய்லாந்து எப்படி நாடு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா இங்கத்தே வாழ்க்கை நல்லதையும் பார்க்கலாம் கெட்டதையும் பார்க்கலாம். அந்த நேரம் சொல்லுவாங்க பொடியலுக்கு கோல் போடைக்குள்ள எங்கே நிற்கிற மச்சான் பேங்காக்னு எனக்கு தெரியாது. பேங்காக்னா ஏதோ எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்படின்ற மட்டும் தெரியும். ஆனால் பிறகுதான் எனக்கு விஷயம் விளங்கிச்சுது. அப்போ புரியலடா இப்போ புரியுது. இந்த மாதிரி தாய்லாந்தை பற்றி சொல்லணும் அப்படி சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால் இங்கே மக்களோட கொள்கை தின் குடி சாகு என்ற மாதிரி போய்கொண்டிருக்குது. என்னென்ன வாழ்க்கை அது ரெண்டு கண். நான் சொன்னேனே நல்லதையும் பார்க்கலாம் கெட்டதையும் பார்க்கலாம். பாரவேற்ற கண்ணுகளில் தான் பிரச்சனை. ஃபெமிலியோட வந்தாலும் என்ஜாய் பண்ணலாம், தனியாக வந்தாலும் என்ஜாய் பண்ணலாம். அண்ணா தனியாக என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கிறார். என்னை பொறுத்த மட்டும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை.
தனியாக வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். இது ஒவ்வொரு அந்த கட்டிடம் இந்த தாய்லாந்தில் இருக்க ஃபேமஸான இடங்கள். ஓ அப்படியே ஒரு கம்மன் பக்கத்தில் காட்டுறேன் பாருங்க. பாதவி ஒரு நீல ஒரு ஃபோட்டோஸ் ஒன்று எடுத்து விட்றோம் ஒன்று. பாதவி ஓ எங்க சாரீஸும் வந்துருங்க ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுப்போம். எங்க பார்ப்போம். நல்ல ஒரு அழகான பிளேஸாக இருக்குண்ணே. எடுங்க நில்லுங்க வரேன். அப்படியே இருக்க சுற்றி எடுத்து காட்டுவோம். சூப்பர் இடம். ஷியாம் பார்க்கா அண்ணா இதுக்கு பேர் இல்ல புவாம் பார்க். எங்க எங்க ஒரு சிரிப்பு ஒன்று இருந்தால் தானே படம் எடுக்கலாமா? எங்க சூப்பர் 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 சூப்பர். எங்க சிரிப்பா காணையிலேயே. ஹாரிஸ் வேணும் கரெக்டா? நிறைய இருக்கா வாங்க வாங்க. நான் இப்போ ஸ்விமிங் பூல்ல குளிக்கிறேன். வாங்க வாங்க. ஷியாம் பார்க் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். சரி நான் இதுவும் சொல்றேன். அது இப்போ இல்லப்பா வீடியோ எடுக்கணும். இது உண்மையான பூவோ இல்ல? போய் 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 ரப்பர் பூவாடி. கவர் கவர். ஓ எங்க எங்க பாதவி நீ அம்மாவோட இருந்தா தானே அழகா சிரிச்சு ஒரு போஸ் ஒன்று கொடுத்தா தானே பாதவி. நீ என்ன ஸ்டைலாக ஒரு ஒன்று எடுத்துட்டு பார்ப்போம். ஓ வாங்க வாங்க வாங்க. தொழில் செய்கிற வண்டி என்ன பாதவி? பாவன் நெல்லு பாதவி. எங்க என்ன சாமான் என்னத்தை சொல்ற? பாரு டைனோசரை பாரு. உண்மையான இல்ல பொய்யா? இது உண்மையானதாமா பொய்யா? உண்மையானது. நேற்று பிறந்து தக்காளி பழம் போட்டு சூப் போட்டு. இது தக்காளி போட்டு. இது மேலே உள்ள சூப் சிக்கன் சூப்பாமா? அப்படி என்ன இருக்கும் இங்கே சிக்கன் சூப்? தண்ணி மாதிரி இருக்கும். உள்ள சிக்கன் இருக்கும். அதுக்குள்ளே சோஸ் அது உப்பு விட்டுருப்பான் தூள் விட்டுருப்பான். அதாவது சொன்னால் மாதிரி மிக்ஸ் பண்ணுறோன்னா வாங்க வாப்பா ஏதாவது ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம்மா. ஒரு கோழியும் ஒன்று சூப்பு போட்டு சேர்த்துட்டாங்க. அது அழகுக்கு வச்சுருக்குறாங்க. டைமை பேஸ் பண்ணால் அங்கே உள்ளே போக மாட்டேன். நிறைய இடம் பார்க்க மாட்டேன். அங்கே இதோட பண்ணிடுவோம். இது அவிச்சு ரத்தியாச்சு இதெல்லாம் அவிச்ச இறைச்சி எவ்வளோ பொரிச்ச இறைச்சி மாதிரி வராதா? இல்லையா பொரிச்ச இறைச்சி இல்லை. காய் தோட் மீ காய் தோட் மூ தோட்டே இது 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 என்ன சாமான்? தண்ணியெல்லாம் பண்டியன். இது போனோடனே பள்ளிக்கூடம் போகணும்னு சொன்னியா பாதவி? உனக்கு கவலையாக இருக்குது. அதான் நினைச்சு தான் கவலையாக இருக்கா? இந்த நாடா அந்த நாடா உண்மையாவே நல்லது? என்னது உனக்கு இந்த நாட்டில் பிடிச்சிருக்கிற விஷயம்? இந்த நாட்டில் எப்படினாலும் ஆறுக்கு போய் குளிக்கலாம். ஆறு இருக்கு இங்க பக்கத்துல. கோயில் இருக்கு. மற்றது பார்க். இங்கே தான் அழகான பார்க் ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்கு. அங்கே அப்படி இல்லை பார்க். அங்கே இல்லை பார்க் சொல்லிட்டு நாள் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. இங்கே இருந்தால் வீடியோவுக்கு மட்டும் கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ
நாட்டை விட்டு இன்றைக்கு பின்னேரம் நாங்கள் வலிக்கிறோம் இலங்கைக்கு. திரும்ப இந்த நாட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லை வேறு நாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்தியா. ஆ இந்தியா. இந்தியாவுக்கு போகணுமா? இந்தியாவுக்கு ஒரு கம்பளா போவோம் என்ன? இனி செய்து தான் தரணுமா? ஆ செய்து தான் தரணுமா? அப்போ அது வரைக்கும் நாங்கள் ஒருக்கா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டி வரும். இருப்போம். பாருங்க டிவியில் என்னென்னு போய்கொண்டு இருக்கும். சரியா? இதுதான் தாய் ஃபுட். அது சூப்பா சுடுமா? தாய்லாந்து உணவில் வந்து எங்களோட என்னதான் இருந்தாலும் எங்களோட சாப்பாடு மாதிரி வராது. ஸோ வேறு சாப்பாடு வந்து இதுதான் கமன் காய் பாதவிக்கு அவிச்ச இறைச்சியும் சூப்பும். ஓ அங்கே இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய தாய்லாந்து உணவு. பாருங்க இங்கே சோறு அந்த பிளாஸ்டிக் அரிசியிலையோ என்னவோ தெரியல, ஆனால் சோறு சீசை விட்டு சோசை விட்டு சாப்பிடுங்க. இது வந்து அந்த இந்த காய் எங்களை ரைஸோட சேர்த்து தருவாங்களே, என்ன காய்? வெள்ளரிக்காயோ? ஓ அதுவும் இறைச்சி சிக்கன் வந்து அவிச்சிருக்குது. அதில் ஒரு புதினா இலை மட்டும் வச்சிருக்கு. அதோட சரி இது என்னையா சொதியா? இந்த இது அது சூப் பண்ண அது வந்து இந்த அந்த ஐஸ் கட்டி போட்ட மாதிரி இருக்கிறது என்னது? அது வந்து நீத்துக்காய் சுரக்காய். சுரக்காய். ஓ நீத்துக்காய் சூப்பா? அது நீத்துக்காய் சொதியா சூப்பா? சூப்பு. இங்கே பாருங்க நீத்திக்காயில் வந்து ஒரு இந்த சோசை விட்டு சாப்பிடுங்க. சொதி ஒன்று வச்சிருக்குது. அப்படியே வந்து பார்த்தா ஒரு சோறு அதோட இது இந்த கறி இந்த குளத்தையும் நாங்கள் எடுத்து சேர்த்து சாப்பிட்டு டேஸ்ட்டை சொல்லணும். மற்றது அது இல்லை மற்றது அதை விட வந்து பார்த்தீங்கன்னா இதில் இவ்வளோ சம்பளை வந்து வச்சுருக்குறாங்க. இதில் வந்து மொத்தமாக இதில் எதை பண்ண மாட்டாலும் நம்ம இது இப்போ கொண்டு வந்து வச்சதாக்கும். உதில்ல அதை விட்டு சாப்பிடுங்க. அதான் எதை விட்டு சாப்பிட சொல்கிறீங்க? இது ஆமாம் எல்லாத்தையும் கொண்டு ஓ பார்ப்போம். ஒரு எல்லாத்துலேயும் சும்மா சொட்டு விட்டு சாப்பிட்டு பார்க்குறது தானே. எல்லாமே சம்பல்லாம். சரி சும்மா இருக்கா சாப்பிட்டு பார்ப்போம். இறைச்சியும் சேர்த்தாச்சு. ஓகே இறைச்சி உண்மையாக இந்த கக்கரிக்காய் சாப்பிட்றதால குழந்தை இல்லாதவங்களை கூட குழந்தை கிடைக்கும் தெரியுமா? கக்கரிக்காய் கறி வச்சு சாப்பிட்டா குழந்தை இல்லாதவங்களை கூட குழந்தை கிடைக்கும். அப்படி அது என்னவோ தெரியல. ஓ இந்த குழம்பு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இஞ்சி எல்லாம் அடிச்சு கிடிச்சு இதில் தான் கலவையே இருக்குது போல. சரியோ இப்போ கோழி சின்ன துண்டு கோழி சேர்ப்போம். ஊற்றினா இதே சும்மா ஸ்டைலுக்கு வச்சுக்கணும். பெருசாக அவங்களோட சாப்பாட்டில் வந்து உப்பை காண கிடைக்காது. புளி இருக்குது. புளிப்புத்தன்மை அந்த சூப்பாக இருக்கலாம். சைனீஸ் சூப் ஒன்று இருக்குது. இந்த சூப் இது எல்லாமே வந்து சோறு இவ்வளவு தான். சோறு கணக்கில் கறி இதுதான் ஒரு ஆளுக்குரிய சாப்பாடு. சாப்பிட்டு அபிச்ச இறைச்சி இறைச்சியில் ஒரு உப்பு சுவை எதுவும் இல்லை. ஆனால் நல்லா இல்லையான்னு கேட்டால் நல்லா இருக்குது. நாங்கள் சாப்பிட்ற ரைஸை விட எங்கிற ஊரில் சாப்பிட்ற ரைஸை விட ஆரோக்கியமானதுன்னு சொல்லலாம். என்னென்னா என்னென்னத்தை கொண்டு செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்க இதில் எண்ணெய் இந்த அவிச்ச சோறு அவிச்ச இந்த குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து வராது. எங்கள்கிட்ட எண்ணெய் பொட்டியல் எண்ணெய் வதக்கல் அப்படின்னு சொல்லி இருக்கும். அது வந்து அதுதான் பெரிய பிரச்சனையை கொண்டு வர்ற ஒரு விஷயமா இருக்கிறது. சாப்பிட இல்லையா பாருங்க? சாப்பிடுவா இங்கே இது அள்ளி விடுது. இது அள்ளி விட நல்லா இருக்குது. இஞ்சி கொஜ்ஜிக்காய் பிரட்டிட்டு சாப்பிட தான் நல்லா இருக்குது. கொஜ்ஜிக்காய் இஞ்சி உள்ளி புதினா இலை எல்லாம் போட்டு வந்து இது சாப்பிட்றேன். சம்பல்லாம் விஷயம் இருக்கு ப்ராடக்ட். இது மிக்சியில் போட்டு அடிக்கிற சாரி
மிக்சியில் போட்டு அடிக்கிறோம் இதெல்லாம். அது இங்கே இந்த சம்பளம் கலந்துட்டு இப்படி மிக்ஸ் ஆக்கிட்டு அதோட அப்படியே தூக்கி ஒரு இறைச்சி துண்டை சின்ன லேசாக கலந்து போட்டு அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து பாருங்க. அப்படி இருக்கா இந்த சொதியை என்னென்ன செய்கிறது? நீத்திக்கா சொதியா சாப்பிட்டு குடிக்கிறோம். அப்படின்னா சாப்பிட்டு குடிக்கிறதோ கொஞ்சம் இங்காட்டு இப்படி அங்கே அஞ்சு பணம். இது வந்து சூப்பு, சிக்கன் சூப்பு. அண்ணன் குடிச்சு காட்டுறார் நீத்திக்கா சொதியை எப்படி குடிக்கிறேன். இது வந்து நீத்துக்காய். ஓ இந்த இதில் அப்படி நீத்துக்காய் போட்டபடி கிடக்குது. குடிச்சு பார்ப்போம் நீத்துக்காய் சூப்பு எப்படி இருக்குன்னு. உப்போ புளியோ எதுவுமே அப்படி இல்லை. நீத்துக்காயை சாரை தனியாக குடித்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாசத்தோட இந்த புதுநாயில் நல்லா இருக்குது. ரைட் வெளிக்கிடுவோம். இப்போ நாங்கள் வெளியே போய் எப்படியே கட்டமாக பார்த்து கொண்டு போகிறோம். இது இப்போ ஆரம்ப வாசலில் நிற்கிறோம். இந்த சியாம் பார்க்குன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வாசலில் வந்து நிற்கிறோம். இப்போ இனி உள்ளுக்கு போய் பார்க்கக்குள்ளே தான் தெரியும் இங்கே சியாம் பார்க்கில் என்ன இருக்குது. தாய்லாண்டில் வந்து பேங்காக்னு சொல்லக்கூடிய இடத்துல பிள்ளைகளை வந்ததுக்கு ஒரு சந்தோஷமான இடத்துக்கு வந்து கூட்டிக் கொண்டு போயில. இப்போ இந்த சியாம் பார்க்குன்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருக்குது. அப்போ அதுக்கு வந்து கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறேன். பார்த்துருக்கேன். கல்யாண வீட்டோட ஒரு 2 நாள் போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அப்படி அங்கங்கே சாமான்கள் பார்க்குறது இதுன்னு சொல்லி சரி வலிக்கிடுவோமா? 90 டிக்கெட் அடி சூவா போடுங்க. இதுதான் அந்த வரைபடம். இதை நாங்கள் போய் பார்க்க போகிற இடத்துல வரைபடம். இப்போ உள்ளுக்கு போனால் தான் தெரியும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றது. டிக்கெட்டுக்கு பதிலாக ஒரு கீவார் ஒன்று கையில் அடிக்கிறாங்க. இதோட தான் நாங்கள் கொடுக்குறாங்க. இந்த கியூஆரை வந்து அடித்து கொண்டு தான் உள்ளுக்கு வந்து போகணும். இல்லை வரைபடம் ஒழுங்கு எல்லாம் வந்து செய்து ரெடியாகி மாமா டோல் அடிக்கும் கலரே கண்ணாடி. எப்படி இருக்குது தாய்லாந்து வந்து குடிக்கிறது? இதம் என்னென்னு சொல்கிறது? கூல் காஃபி என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறேன் என்னன்றா ஒரு மனுஷன் பிளேண்டியை சூடாக குடிக்கிறதுக்கு இப்படி கூலாக என்னன்றா குடிக்கிறேன்னா உண்மையாகவே காஃபியை யாராச்சும் கூலாக போட்டு தரையில டீ குடிக்கிறத கை விட்டுட்டு கூலாக குடிக்கலாமன்ற மாதிரி வந்து நிறைய வகை இருக்கு. கிரீன் டீ தனியாக டீ கோப்பி சுவை அது அப்படியே கூலாக உணரக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு பிளேண்டி குடித்த அந்த ஃபீல் கொடுக்குது. அந்த டீ காஃபி குடித்தா அப்படி இருக்குமோ அந்த ஒரு களைப்பாறின மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அது இதில் கிடைக்குது. சரி இப்போ நாங்கள் வந்து உள்ளுக்குறாங்க போகிறோம். ஆக்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. நாங்கள் இறங்க போகிறோம். பாதவி ஆர்வமாக இருக்கிறாளா? ஓகே சரியா புஷ்ஷாமா ஃபோட்டோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா வாயில் பகுதி. இப்போ இதில் இருந்தால் நாங்கள் உள்ளுக்கு போய் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சியாம் பார்க் என்று சொல்லக்கூடிய இடம் எல்லாரையுமே வந்து மகிழ்விக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பாதவியும் வந்ததுலேருந்து அங்கே போகையிலன்னு சொல்லி ஒரே கம்ப்ளைண்ட். சரி மாற்றி விட்டு கொண்டிருக்கிற வண்டியில் ஆளுக்கு மாற்றி அவனுக்கு ஒரு வண்டியில் ஒன்று கிடச்சிருக்குது. அதுவும் ட்ரெண்டுக்கு தான் எடுத்திருக்கு. இப்போ அந்த வண்டியிலோட போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அது தெரியும் உங்களுக்கு குதிரை சவாரி மாதிரி இப்போ ஏறி இருந்துட்டு அப்படி சுற்றி வர ஓடும். அது இன்னும் இயங்கிற போகிறோட இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது. இந்த பார்க் வந்து 10 மணிக்கு தான் ஆரம்பிக்கிறேன். ஓ அப்போ என்ன இந்த விளையாட்டுகள் எல்லாம் அவங்க விளையாடுறது இல்லையோ? எல்லாம் விளையாடுவோம். இங்க அப்பா நான் முதல் ஸ்விமிங் பூலுக்கு தான் ஆசைப்பட்டேன். நான் எந்த ஸ்விமிங் பூலுக்கு? புலி இந்த வாயில இருந்து
அது வேணாம் இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு எங்க எங்க வரைபடம் அங்க போப்பா. பாதவி என்ன செய்யற? நானே ஸ்விம்மிங்க தேடி கொண்டிருக்கிறேன், நீங்க வாரீங்க. ஸ்விம்மிங் பூல் ஸ்விம்மிங் பூல். ஆரிஷ் என்னப்பா? அப்பா வாங்க அங்க போ. உனக்கு சான்ஸ் இல்லை போலடாக்கு. இதில் வந்து 130 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆ யார் போகலாம்? அப்பா ஸ்விம்மிங் பூலுக்கு இல்லை நீ நாங்கள் ஒருக்கா போயிட்டு வரோம் பார்க்குறியா? நாங்கள் ஆ இங்க சரி இதில் போய்த்தான் ஆகணுமா? எப்படி போகுதுன்னு பார்த்தேன் நானே. இதில் மனுஷன் போய் ஆகுவானாடா? அங்கே வர ஒருத்தன் அனுபவத்தை பிற வந்து சாகுறான். அது அங்கே இதை பார்த்ததுக்கு பிறகு மனுஷன் இதில் ஏறுவானா? என்ன மாதிரி? சரி சேரணுமா? பாதுவி ஏறணுமா? இதில் சரி கத்துவான நினைக்கிறேன். ஃபோன் எல்லாம் கையை விட்டுருவோமே. வந்து இதை வந்து பார்த்துட்டு போகலாம். ஆனால் இதுக்குள்ளே ஏறி ஒரு பயணம் ஒன்று செய்யணுமன்றது கனகால விருப்பம். ஒருக்கா ஓடி பார்த்துருவோம். இதுக்குள்ளே வரைக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்ற அந்த அனுபவத்தை ஒருக்கா நாங்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் போய்கொண்டிருக்கிறோம். வாங்க போய் சீட்டில் ஏறி இருக்கிறோம். கேமராவை தான் கைவிட்டுருவானோ அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பயமாக இருக்குது. பறந்து கொண்டு கேட்கல அது கொஞ்சம் அந்த ஸ்பீட் அதில் கீழே இருந்து பார்க்க எடுத்த ஸ்பீட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி ஸ்பீட் எடுத்தாந்து அந்த ஸ்பீட்டுக்கு பிடிங்கி கொண்டு பறக்கதோ தெரியல. ஃபோன் போனாலும் பிரச்சனை இல்லை. வீடியோ கூட போகிறோமா? அப்பா 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 அந்த அந்த உள்ளுக்குள்ள போறீங்க. என்னது இதுக்கு? இங்கே பாருங்க, இந்த புள்ளையாலே ஏறி இருக்கேக்க பயம் இல்லாம நம்ம ஏன் யோசிப்பான்? படு படு நித்திர படு. இதுக்குள்ளையா ஃபோன் கொண்டு போயிடலாது? கொண்டு போயிடலாதா? இதில் போவோம் அப்படி என்று தான் முடிவெடுத்து நான். இதையே கொண்டு போகிற மாதிரி போவோம்ட்டா. ஆனால் அவன் சொல்லிட்டான் சரி வராது, ஃபோன் கொண்டு போயிடலான்னு சொல்லி. நீங்கள் பாருங்கள் ட்ரக்கில் இப்படி தண்டவாள சில்லு மாதிரி ஏற்றி இருக்கிறான். ஒரு சில்லு உண்டு. ஓ இதில் வச்சுட்டு போட்டான் கேமராவை. அப்போ ஒருக்கா வந்து கேமரா வச்சு போட்டு இப்போ ஏறி போகிறேன். போயிட்டு வந்து உங்களுக்கு இந்த அனுபவம் அப்படி இருந்தேன்னு சொல்கிறேன். நான் கேமராவோட தான் போவோம்னு சொல்லி பார்த்தா அவன் கேமரா கொண்டு போக இயலாது அப்படின்னு சொல்லிட்டான். மறுபுறவி என்று தான் சொல்லணும். இங்கே மறுபுறவி எடுத்து வந்திருக்கிறோம். நானும் வாங்க இந்த 4 பேர் தான் போனது. காப்பாத்துங்கப்பா. எப்படா காப்பாத்துறது? உண்மையிலேயே மரண பயத்தை காட்டிட்டாங்க. அவ்வளவுக்கு அந்த ஏறும் வரைக்கும் நல்லா இருந்தது. அங்கால ஏறி அதுக்குள்ள சுழற விட்டாங்களே. குட்டுங்கி கொண்டு பறந்தா இன்னும் நிலைமடா அவங்களோட விளையாட்டுக்கண்டு. ஓகே ஆன வரைக்கும் ஏறி பார்க்கணுமென்ற ஆசை. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். வலிக்கிடுவோம். அடுத்த விளையாட்டை பார்ப்போம். ஏன்டா சத்தி வருதா உனக்கு? இப்படி பிடிச்சிருக்கணும் சைட்டில், அந்த 2 சைட்லையும் பிடிச்சிருக்கணும். மரண பயத்தை காட்டிட்டாங்கவா. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விஷயம் பழங்காமல் ஆசைப்பட்டு ஏறிட்டாங்க. இப்போ ஏறிக்கொண்டு மேலே போகுது. இந்த மேலே போய்க்குள்ள ஓகே சாதாரணமாக இருக்குந்தாலும் வேகம் ஒரு அளவான வேகத்தில் ஆக்களை அனுப்புகிறான் பாருங்கள். அப்படியே அனுப்ப நாமளும் அப்படி தான் இருந்தது. அந்த உச்சி வரையும் போயக்குள்ள அமைதியாக சரி ஏதோ அளவாக போய் கொண்டு இருக்கிறாங்க. சுழட்டுவான் பாருங்க, ஒரு சுழட்டு உண்டு. அந்த சுழட்டு உயிர் போய் வரும். இதுக்கு பிறகுதான்
விஷயமே ஆரம்பம். கத்த பண்ணுங்க. அவ்வளோ பேரும் சந்தோஷத்தில் கத்துறான்னு எங்களுக்கு இப்படி இருந்து பார்க்க அவன் ஏதோ ஜாலியாக பண்ணெடுக்கிறதாகவும் சத்தம் போடுறதாகவும் இருக்கும். இது உயிர் போய் வர ஒரு கடைசி நிமிடங்கள். அதைத்தான் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. நான் வெளியே இருந்து பார்க்க நினைச்சது சந்தோஷம் தாங்க நாம கத்த. எனக்கு அவங்கள்ட்ட ஃபீலிங்கை உணர முடியுது. எப்படா கொண்டே நிப்பாட்டுவானன்ற மாதிரி இருக்கு. இன்னுமா நிப்பாட்டு இல்லைன்ற மாதிரி கடைசி சொல்லட்டோன்னு சொல்லட்டுவானாங்க. நீ வந்திருந்தா உனக்கு ஒரு நல்ல அனுபவம் ஒன்று கிடைச்சிருக்குமா? நல்ல காலம் உயரத்தை பார்த்து பாதவியை நிப்பாட்டினாங்க. பாதவி அதுக்குள்ள சுழட்டைக்குள்ள விழுந்துருவாள். ஓ விழுந்து சத்தி எடுக்கிறான். சத்தி எடுத்தவனா? நல்ல வேணா உடம்புக்கு. அப்படியோ? அங்க பேர் பெரிய குரங்கு அங்க பேர் குரங்கு பெரிய டி-ஷர்ட் போட்டு வந்திருந்தா தான் தெரியும். பெரிய டி-ஷர்ட் ஒன்று மினக்கட்ட அடிச்சிருக்கிறாங்களே என்ன பாதவி? ஓ அடிச்சாங்க டி-ஷர்ட் எல்லாம் போட்டு வெள்ளைய அடிச்சு. ஓ நல்ல வேலை ஒன்று செஞ்சிருக்காங்க. இனிமேல் ஸ்விமிங் பூலுக்கு போவா. ஸ்விமிங் பூல் அப்பா ஸ்விமிங் பூல் நல்லா இருக்குமா பாஸ்? தரக்கி கொண்டு வந்து பால். ஸ்விமிங் பூல் என்ன பேண்ட் இருக்குங்க? ஆமாங்க. ஓடி போ. காசு இல்ல. அப்பா நிறைய ஜோடி போய் பாத்துருக்கு. ஓ நிறைய இடம் இருக்குது. ஆனா நாங்க எங்க இடத்துல பார்க்காத சில முக்கியமான இடங்களை மட்டுமே பார்க்கறது தான் எங்களோட நோக்கமா இருக்கு. என்ன மாதிரி ஹரிஷ்? நேரம் காணாத ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த சைட்டாலையும் போகலாம். என்ன பாதை நான் நினைக்கிறேன் நிறைய மிஸ் பண்ணிடுவோம். மான் வளர்க்குறாங்க ப்ராடக்ட் என்ன? ஓ மனம் மண்டா என்ன மனம் மான் கடை. நாங்கள் திருவண்ணாமலை மானுக்கு அந்த அளவுக்கு இல்லை. ஓ அந்த அது நல்ல வடிவு. அது அப்படி புள்ளி புள்ளி புறா வளர்ப்பாங்க தானேடா. புறா வளர்ப்பாங்க தானேடா. இவனுக்கு வேற அறிவே இல்லை. மாறி இப்ப பார்த்தாலும் புறா 20 பாத்துக்கு தான் ரவுண்ட். இஞ்சால எப்படி இப்படித்தான் வந்து டார்கெட்டை வந்து கிட்ட எடுத்து பார்க்குறது. இப்போ எங்களுக்கு தாரா 10 மீட்டர் தூரத்துலேருந்து இதை அடிக்கணும். 10 மீட்டர்லேருந்து டார்கெட்டுக்கு எப்படி அடிக்க போகிறோம் அப்படின்றது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. பழைய முத்துப்பாண்டியாகவே இருக்கிறானா இல்லை நார்மலாக ஆகிட்டானா அப்படின்றத ஒரு செக் பண்ணி பார்க்க போகிறோமா. முத்துப்பாண்டி ஐயா முத்துப்பாண்டி வாக்கா கண்ணை லோட் பண்ணி தரட்டும். சரியா? ஓ கொடுக்க போகிறோம் சொட்டையா. இப்போ பிஸ்டலுக்கும் வச்சு டார்கெட்டுக்கும் தெரிகிற மாதிரி ஒரு புரிய மட்டும் வைங்க ஆகும். சரியா? கையும் டார்கெட்டும் தெரியுதா? பாதவி விருப்பப்பட்ட மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோமா. இந்த இடத்த தான் பாதவி வந்து நடுக விருப்பமாக வந்து கேட்பா. சரியா பாதவி? என்ன செய்யற? இதில் கலட்டுறது இல்லை. இங்கே வா கலட்ட இடம் இருக்கும். ஓ ஓ இதுக்கு எதில் இருந்து வரணுமா? வாங்க. இங்கே வந்து
இதில் வந்து விளையாடி பார்க்குறதுக்கு முதல் இங்கேயே உடுப்பு வந்து வேண்ட வேண்டியதாக இருக்குது. என்ன பாதவி? வாங்க வாங்க வாங்க. மன்னன் மனமும் மங்கை குணமும் குலம் குரமாய் தோன்ற தன்னை இழந்த கைகள் தேக சுகத்தில் கவனம் காட்டு வழியில் பயணம் இந்த நிலைதான். வாரே யாரு? யார் பண்ணி தந்த இந்த உடுப்பு? இப்போ எங்கே இதில் ஏறி விளையலையா நீ கீழே? இவர் போகலாம். பாதவிக்கு தான் வாய்ப்புகள் இல்லையா? ஓ, பாதவிக்கு தான் எந்த விளையாட்டு எடுத்துக்கொண்டாலும் வாய்ப்பு குறைவாக இருக்குது. சரி ரைட், இருக்கா போவேன் ஏறி இதில் போய் விளையாடிட்டு வா. சரி, இதுவும் விளையாடலாம், நல்லா இருக்குண்டா. அங்கே இந்த உயரத்துலேருந்து வர்ற யோசிக்கிறேன். காசா கட்டிட்டு ஏண்டாப்பா இப்படி செய்தியல்? Aris makan. Enak mari. Hah? Aris, பாத்து வெங்காலையில நல்ல விளையாட்டுகள் இருக்குவா. Aris போமா. வா நீ வா நீ வா. என்ன பரிசையும் கொண்டு போனா என்னப்பா நடக்கு? உங்களை உள்ளுக்குள்ள விட்டுட்டாங்க. தெரியுமாப்பா? Aris. நல்லதா ஐயா? நல்ல விளையாட்டா?
பார்க்குறதுக்கு பாதவிக்கு நிறைய இடம் இருக்குது, ஆனால் நேரம் இல்லை. அதான் இப்போ பிரச்சனையாக போயிட்டுது. நாங்கள் அவசரமாக போகணுமென்றபடியாக ஏதோ பார்க்கக்கூடிய அளவு பார்த்துட்டு போயிடுவோம். என்ன பாதவி, அப்படி தானே? ஆரிசம் பாதவியை மாறுங்க, சரீசம் பாதவியை மாறுங்க. வேறு இதில் கவலைக்கிடமான விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதவியை வந்து விளையாட இயலான்னு சொல்லிட்டாங்க இந்த விளையாட்டும். அப்போ டிக்கெட்டை போட்டது மட்டும்தான் மிச்சம். பாதவி எந்த விளையாட்டும் விளையாட இயலாது, வயது காணாதுன்னு சொல்லி பாதவியை ஒதுக்கிட்டாங்க. பாதவிக்கு நடந்தது எல்லாமே கொடுமை. பாதவி பாதவி கவலையோட இருக்கிறார். இப்படித்தான் சரீசம் நாடங்கள் இதுல கமரா கொண்டுற விட்டா, அதுல கமரா கொண்டுற மீண்டும் அந்த பொசிஷன்ல போய் வந்தபடியா இது எனக்கு கொஞ்சம் நார்மலா இருக்கு. ஆனா அப்பா கடவுளே கடவுளே. நான் நல்ல காலம் என்ன பாதவியை கேட்டது, பாதவியை ஏற்றி கொண்டு வர்றதுக்கு கேட்டான், சமாளித்து விடுங்கன்னு சொல்லி அவை வந்துட்டு இருந்தா கஷ்டப்பட்டுருப்பான். என்ன ஆயிடுச்சு வந்ததில் 2வது பண்ண அப்படி இருக்கு பாதவி, பயங்கரமா இருக்குது. இதால போயிடலாம். இங்கே 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 பா, அப்படியே வாங்க. பாதவி சிரிப்பான் குளிக்கிற வா, வேற வேற ஒரு இடத்துக்கு போவோமா, வேற இடத்துக்கு போவோம்பா. பாதவி கவலையா இருக்கிறாளா? உண்மையிலேயே நாங்கள் இங்கே பார்க்குறேன்னு சொன்னால் இங்கே பார்க்குறதுக்கு வந்து இவ்வளவு இடங்கள் உண்மையாகவே இருக்குது. இங்கே டைனோசரை கண்டபடி தண்ணீரம் இருக்குது, குளம் இருக்குது, விளையாட்டுகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏராளமான விளையாட்டுகள் வந்து இதுக்குள்ளே இருக்குது. ஆனால் எங்களுக்கு இன்றைக்கு இந்த நேரம் போதுமானதா இல்லாத காரணத்தால் நம்ம பார்க்கக்கூடியது மட்டும் அந்த புலி 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 இருக்கிற இடத்த பாருங்கள். சரி வாங்க. எப்படி இடம்? வாதி அலை வருதாளா? செயற்கையாக அலை வந்து உருவாக்கப்பட்ட ஒரு குளம் அப்படின்னு சொல்லி அலை அடித்து கொண்டே இருக்குமெண்டு பார்ப்போமா. சரி, இனி தாய்லாந்து வந்தாச்சு தானே? தாய்லாண்டெல்லாம் பார்த்துட்டீங்க தானே? சந்தோஷம் தானே? பாதவி
இனி திரும்ப கப்பி அங்கே போகணும் இங்கே போகணுமெண்டு ஆ என்னது எங்கே குளிக்கணுமெண்டு நிற்கிறாங்க வாங்க ஆ போங்க இந்த ஊரா பேசிட்டா அடே இந்த இதை விட அது பயமா இருக்குண்டா பயமா இருக்கு நீ ஒன்று நடந்து போனா தானே எங்கே வர ஷூ எல்லாம் வெளிச்சம் அடிக்குது லைட்டை ஓடுங்கப்பா லைட் போட்டு போங்கடா போங்கடா எங்கட மொழியில கத்தையில தானே ஏண்டா பின்ன கோடி வரீங்க போங்க ரைட் போங்க பாதவி முன்னுக்கு ஆ பாதவி பாதவி முன்னுக்கு போங்க சேட்டை விடுங்க முதல்ல அடே சேட்டை விடுங்கடா என்னடா ஹரிஷ் என்னடா என்ன நீ அப்பா அப்பா இருக்கிற அப்பா அப்பா மகனால கூடாதப்பா நாங்க போவோம் ஓ அண்ணா அண்ணாவை முன்ன போய் சொல்லு என்னடா நீங்க எனக்கு பின்னால பிடிச்சு கொண்டு இருக்கிறீங்க எங்க பந்தில் எங்கடி அங்க அங்க அப்பா எடுத்து அங்கால தான் போய் கதவுலயே விட்டுட்டு வந்துட்டாளா அங்கால தான் போய் எடுக்கணும் நீ அழாதப்பா எந்த புள்ள அழாத அப்பாவோட இருக்கிற அப்பா கட்டி பிடிச்சோன்று நீ அப்பாவை கட்டி பிடிச்சோன்று அப்பா இதெல்லாம் அப்பாவோட இருக்க பயப்படலாமாடா ஆரிச்சு அப்பாவோட இருக்க கிஞ்சி பாரு லைட் போட்டு எப்படி வந்துட்டு போய்க்குது பாத்தியோ ஆரிஸ் மேடம் பாத்தியோ நீ பாத்தியா அப்பா கடைசி அவனா நிப்பான் டேய் கைவிசம்மா எனக்கு பயமா இருக்குப்பா டேய் என்ன கையே தட்டுற பேசாம இருக்கு எனக்கு வேற பயமா இருக்கு நீ வேற என்ன பாதவி வந்துட்டியால குடியப்பா எனக்கே நானே என்ன வந்திருக்கேன் அவர் போன் இந்த லைட் ஆன் பண்ணுங்களேன் பாருங்க இதில் முன்னுக்கு தான் லைட்ஸ் காணாமல் இருக்குது நல்லா லைட்டை நிப்பாட்டி இருக்கிறான்னு ஏதோ ஒரு விளையாட்டு அப்போ சாமி பத்தியா யாரு அது பாத்தியாரா கண்ணாடி கிளாஸ் ஓ ஆடக்கூடாது சாம்பல் எரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று கொடுத்துருக்குறாங்களா சாம்பலை பார்த்து அடுத்த கணமே இங்கே பெட்டியல் இருந்து புட்டாண்டு வர்ற மாதிரியா வாங்க வாங்க அப்படி வாங்க இதுதான் உங்களுக்கு டொஸ்ட் இருக்கு இதால இருந்து ஒரு கொழும்பு போறோம் கால்வி பின்னுக்கு வரது நீதான் கால்வி பின்னுக்கு வரது நீதான் மாட்டுவோம் அது சரியாடா வா வெளியே போட்டாமா வா அப்பா இது ரொம்ப வெளியே போறோம்டா ஓ தர
பயமா இருக்காக்கள் வெளியே வந்துடுறாங்க. சரி வாரிங்களா போ. எக்ஸிட். நேரம் போதாத காரணத்தால் வந்து வலிக்கிறோம். 2 தமிழ் உறவுகள் வந்து இங்கே இருக்கணும், தாய்லாந்துன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கணும். அப்போ தங்களை வந்து சந்திக்க சொல்லியிருந்தார்கள். அப்போ அவர்களோட இடத்துக்கும் வந்து போக போகிறேன். அட்ரஸ் வந்து அனுப்பி இருந்துச்சுன்னா அதே மாதிரி நாட்டுக்கும் வந்து போகணும். அப்போ அதால் முழுமையாக வந்து சுற்றி பார்க்க முடியலை. டிகே வன்னி என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க. ஆதரவை தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன்.